பாஜகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் தெளிவாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில தமிழக வெற்றிக் கழகம் இணையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில இப்போ அந்த கூட்டணி அங்கு இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ விஜய் மெகா கூட்டணியை உருவாக்குற ஒரு முனைப்புல தீவிரமா இருக்காருன்றதுதான் இது காட்டுது. தமிழகத்துல திமுக அதிமுகவை தாண்டி மூன்றாவதாக மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுல விஜய் தெளிவா இருக்காருன்னு அப்படிங்கிறது காட்டுது இல்லையா? அப்போ உங்களுடைய பார்வை என்ன இதுல? இல்ல, பாஜகவும் தவேகாவும் கூட்டணி வைப்பார்கள் அப்படின்னு ரெண்டு கட்சியில இருக்கிறவங்களுமே சொல்லல. அது பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் மற்ற அரசியல் விமர்சகர்களும் தான் அது போன்ற ஸ்பெகுலேஷனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பாஜகவோடு கூட்டணி விஜய் வைக்க முடியாது என்பது முதல்ல இருந்தே தெரிந்தது. ஏனென்றால் பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரியாகவும் திமுகவை தேர்தல் எதிரியாகவும் அல்லது அரசியல் எதிரியாகவும் தான் விஜய் அவர்கள் அக்டோபர் 28ஆம் தேதியிலிருந்து அவர் அதை ரொம்ப வெளிப்படையாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப நாம என்ன, நிர்மல்குமாரனுடைய பேச்சு என்னவென்றால் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தும் பொழுது, இப்பொழுது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கும் பொழுது அந்த கூட்டணியில் தவேகா இணைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தவேகாவினுடைய கதவுகளை அவர்களே அடைத்து விட்டிருக்கிறார்கள். அப்ப என்னன்னா, தவேகா ஒன்னு தனித்து போட்டியிடணும் அல்லது அவர்கள் தலைமையில் இன்னொரு கூட்டணியை வைத்து போட்டியிட வேண்டும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் தவேகாவுக்கு முதல்ல இருந்தே இருக்கிறது. ஸோ அந்த ஆப்ஷனை அவர் ரீட்ரேட் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு முறை எங்களுக்கு திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டோம்ங்கிறது ரொம்ப வெளிப்படையா சொல்லாம, பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம், திமுகவோடு அவங்க கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் திமுகவை தான் அவர்கள் தங்களுடைய அரசியல் எதிரிகளாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். அப்ப என்னன்னா, நாங்க தனித்து போட்டிடுவோம், எங்கள் தலைமையை ஏற்று ஏதாவது ஒரு கட்சி வந்தால் அந்த கட்சியோட கூட்டணி வைப்போம் அப்படிங்கறதான் நிர்மல்குமார் அவர்களுடைய பேச்சிலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ பாமக தரப்பு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பிடிமானம் கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு நிலையில விஜயுடைய பார்வை அதிமுக பாஜகவுடைய வாக்கு வங்கியை குறிவைப்பதான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இது மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, விஜய் அவர்கள் எல்லா கட்சிகளினுடைய வாக்கு வங்கியையுமே குறிவைக்கிறார். ஒரு கட்சி மட்டுமல்ல. திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டும் என்றால் அவர் நினைப்பது என்றால் எல்லா கட்சிகளினுடைய வாக்குகளுமே அவர் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கட்சிகளினுடைய வாக்குகளையுமே எடுப்பார். ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கும் பொழுது அவருடைய ரசிகைகள் எல்லா கட்சியிலுமே இருப்பார்கள். அவர்கள் கட்சி சார்ந்தவர்களாக இல்லாமல் இருந்தாலும் கூட கட்சியினுடைய ஆதரவாளர்களாக இருந்து அந்த கட்சிக்கு பல முறை வாக்களித்திருப்பார்கள். அது போன்ற இந்த சிச்சுவேஷன்ல விஜய் அவர்கள் அரசியலுக்கு ஒரு தனியாக கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அப்ப என்ன ஆகும்னா, அது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பாதிப்புக்குள்ளாகும். பாமக போன்ற கட்சிகளோடு விஜய் கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பட் பாமகவுக்கு விஜய் ஒரு ஆப்ஷனாக இருப்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், விஜயுடைய வாக்கு வங்கி என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கக்கூடிய நிலையில நீங்க சொன்ன மாதிரி மற்ற கட்சிகளுடைய வாக்கு வங்கியை தான் விஜய் குறிவைக்கிறார் அப்படிங்கிற போது பாமகவும் தேமுதிகவும் விஜயோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சுதான் நிறைய இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காரு. பொதுவெளியிலும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இப்போ மற்ற கட்சிகள் அதை நோக்கிய ஒரு பயணமா தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதாவது கூட்டணி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று விரும்பும் எல்லா கட்சிகளுக்குமே தவேகா ஒரு ஆப்ஷனா இருக்கு. ஏன்னா முதல் மாநாட்டிலேயே நான் நிச்சயமா எங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்தாலும் கூட கூட்டணி ஆட்சி தான் நாங்கள் அமைப்போம்ங்கிறதுல விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு. அது என்னன்னா, இதுவரைக்கும் திராவிட கட்சிகளினுடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்துச்சு, கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. ஸோ அந்த இடத்துல யாரு திமுக கூட்டணியினருக்கும் சரி அதிமுக கூட்டணியில் இருப்பவர்களுக்கும் சரி பாஜகவை தவிர விஜய் கொடுக்கக்கூடிய அழைப்பு என்னவென்றால், எங்களோடு வந்தால் நாங்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும். அது பாமக தேமுதிக மற்ற சிறிய சிறிய கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பாக இருக்கிறது. பட் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள்கிட்ட எத்தனை பேர் போக போறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அவர் இன்னும் அன்டெஸ்டடா இருக்கிறாரு. இன்னும் அவர் ஃபீல்டுக்கு வரல. அவர் ஃபீல்டுக்கு வந்த பிறகுதான் அவருக்கு ஆதரவு என்னன்றது தெரிய வரும். ஒரு தேர்தல்
நெருங்கக்கூடிய நேரத்தில் தான் விஜய் அவர்களுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்பதுதான் அரசியல் வியூகர்களினுடைய வேலையாக இருக்கும் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்லயோ இல்லை இப்போ இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு வருடம் இருக்கக்கூடிய நிலைமையில நேரத்துல எந்தெந்த கட்சி எந்தெந்த கூட்டணியோடு இருக்கும் என்பது ஓரளவுக்கு தெரிந்தாலும் கூட அரசியலை பொறுத்தவரையில் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் மாற்றம் வரலாம். ஸோ அதனால பொறுத்திருந்து பார்ப்பதுதான் சரியான ஒரு விஷயமாக இருக்கும். நிச்சயமா சார், தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கறத நீங்க சொன்ன மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிவப்பிரியன். நன்றி.